அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين. صدق الله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் சர்வாத்தும் எபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் தொடக்கத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகிற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ் மாதத்தின் 2ஆம் ஜுமாவை நம்மை அல்லாஹ் அடைய வைத்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் நாம் முழுமையாக அமல் செய்யவும் இந்த மாதத்தின் பரக்கத்தை முழுமையாக அடையும் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் கிருபை செய்வானாக. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய 2 தினங்கள், ஒன்று அரபா தினம், அடுத்து துல்ஹஜ் பிறை 10. இந்த மாதம் என்பது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதத்தை பற்றி பேசும்போதெல்லாம் நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி பேசாமல் நாம் இந்த மாதத்தை கடந்து விட முடியாது. நாம் மட்டும் பேசவில்லை, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்றான். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர்களில் அவன் இந்த உலகத்தில் அனுப்பிய நபிமார்களில் நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தனித்துவமான இடத்தை அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்றான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு நபி வந்தாலும் அந்த நபியை ஒரு சிலர் ஏற்பார்கள், ஒரு சிலர் மறுப்பார்கள். ஆனால் நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் எப்படி சொன்னா, யூதர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், அதே போல நசாராக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதே போல முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க சொன்னா இப்ராஹிம் நபி எங்களை சார்ந்தவர் தான். யஹூதி சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி எங்களை சார்ந்தவர் சொல்லுவாங்க. நசாராக்கள் சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி எங்களை சார்ந்தவர் சொல்லுவாங்க. அதே போல முஸ்லீம் சொல்லுவாங்க இப்ராஹிம் நபி எங்களை சார்ந்தவர் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல இருக்குமா சொல்றான், மா கான இப்ராஹீம் யஹூதிய்யம் வலா நஸ்ரானிய்யம் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. அல்லாஹ் தஆலாவுடைய சான்றிதழ். அல்லாஹ் சொல்றான், மா கான இப்ராஹீம் யஹூதிய்யம் வலா நஸ்ரானிய்யா. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹூதியும் கிடையாது, நசாராவும் கிடையாது. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் ஒரு உண்மை முஸ்லிம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் தஆலா உண்மை முஸ்லிம் என்று அல்லாஹ் தஆலாவே இந்த சான்றிதழ் அல்லாஹ் தஆலா சொன்னா அவர் தன் வாழ்க்கையை எப்படி அமைத்து இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்கள் நமக்கு அல்லாஹ் தஆலா 2 நபிமாருடைய முன்மாதிரி அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான். அவன் வாழ்க்கை என்ன செய்யணுமோ அவன் முன்மாதிரி ஆக்கிக் கொள்ளலாம். அது ஒன்று யாரு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், லகத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதர்ல உங்களுக்கு என்ன இருக்கு, அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில என்ன இருக்கு, இந்த உம்மத்துக்கு
அழகிய முன்மாதிரி இருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த வரிசையில தான் நீங்க நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்துடைய ஷரியத் சட்டங்கள் சில விஷயம் எப்படி சொன்னா, நபி இப்ராஹிம் நபி அவங்க செய்த சில செயல் என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்தாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். தாடி வளர்ப்பது, நகம் கத்தரிப்பது, இது போன்ற பல விஷயங்கள். இப்ப இதெல்லாம் பார்த்து சொன்னா சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து இப்ராஹிம் நபி அவங்க சுன்னத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஹைர், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல வந்து பல இடத்துல என்ன சொன்னா, பல விதமான அந்தஸ்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல என்ன தெரியுமா, வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் எப்படி சொன்னா, இப்ராஹிம் நபி அல்லாஹ் என்ன செய்யறா, கலீலாக அல்லாஹ் தஆலா ஆக்கி கொண்டான். கலீல் சொன்னா நண்பர் சொல்லி அர்த்தம். இப்போ ஒருத்தர் நண்பரா ஆக்கணும்னு சொன்னா அது ஏகப்பட்ட ப்ரொசீஜர் பார்ப்பாங்க இன்னைக்கு இல்லீங்களா. ஆனா அல்லாஹ் சொல்றான், என்ன தெரியுமா சொல்றா, இப்ராஹிம் நபி யாருங்க, கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலீல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ப அல்லாஹ்வுடைய கலீல் என்ற அந்தஸ்து அவங்க பெற்றாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த அளவுக்கு தன் தியாக வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள். இந்த உலகத்துல இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, நாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மில்லத் இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான். இது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இவ்வளவு ஒரு சலுகைகள், இவ்வளவு ஒரு அந்தஸ்து, இவ்வளவு உயர்ந்த ஒரு பதவி அல்லாஹ் தஆலா சொன்னா என்ன செய்றாங்க, அந்த அளவுக்கு 100க்கு 100 தகுதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். 100க்கு 100 ஈமானோட, 100க்கு 100 அல்லாஹ் கடிபணிந்த வாழ்க்கையோட, எந்த விதமான மறுப்பும் சொல்லாம, எந்த ஒரு மாற்றமும் செய்யாம, அல்லாஹ் சொன்னா நான் செய்யறேன்னு சொன்னா முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கை என்ன செஞ்சாங்க, அவங்க வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, நம்ம வந்து பெரிய விழாவில சொல்லணும் சரி, ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இருப்போம். அந்த மக்கள் வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல இவங்க அல்லாஹ் தஆலா வந்து ஏற்றுக்கொண்ட காலகட்டத்துல யார் தெரியுமா, இவங்க மட்டும்தான் முஸ்லீம், யாரும் முஸ்லீம் கிடையாது, இவங்க மட்டும்தான் முஸ்லீம். அந்த மக்கள் மத்தியில வந்து இவ்வளவு அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க, யாரும் ஏத்துக்கவே இல்லை. இவங்க என்ன செய்றாங்க, தனிய சமுதாயமாக, தனி நபர் தான், ஆனா என்ன தெரியுமா, ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய செயல் என்ன செஞ்சாங்க, சமுதாயமாக அந்த மக்களுக்கு வந்து தாவத்தை செய்தார்கள். அந்த மக்களை வந்து புரிந்து கொள்ள என்ன வழி பார்த்தாங்க தெரியுமா, எவ்வளவு வழி பார்த்தாங்க, அந்த மக்களுடைய வழியிலேயே போனாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொன்னா பாருங்க, அதாவது ஃபலம்மா ஜன்ன அலைஹிம் லைலு ரஆ கௌகபா. அந்த மக்கள் எப்படி சொன்னா, அதாவது நட்சத்திரத்தை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க. இப்ப அந்த மக்களுக்கு எப்படி செய்யணும், அந்த மக்களுடைய பாணியிலே இப்ப என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு அதை வந்து புரிய வைக்கணும். இப்ப என்ன செஞ்சாங்க, ஒண்ணு பாக்குறாங்க, அல்லாஹ் சொல்றான் ஃபலம்மா ஜன்ன அலைஹிம் லைலு, ஒரு இரவு வந்து போய் என்ன செய்றாங்க, ரஆ கௌகபா, நட்சத்திரத்தை பாக்குறாங்க. இப்ப சொல்றாங்க கால ஹாதா ரப்பி, இது என்னோட ரப்புன்னு சொல்றாரு அந்த மக்கள் மத்தியில. எந்த மக்கள் மத்தியில, எந்த மக்கள் வந்து அந்த நட்சத்திரத்தை வந்து கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த மக்கள் சொல்றாங்க, அவன சொல்றாரு, இவன சொல்றாரு, இது ரப்புன்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட். அதே நேரம் பலமா அப்பட நட்சத்திரம் என்ன செய்யுது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மங்க ஆரம்பிச்சிடும். நட்சத்திரம் வந்து பிரகாசம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன செய்யும், மங்க ஆரம்பிச்சிடும். அப்ப அது மறையும் போது என்ன தெரியுமா சொல்றாரு, நான் வந்து எதெல்லாம் மறையுமோ நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ரப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் விரும்ப மாட்டேன் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, பலமா ஜன்ன ஆடின் பலமர அல் கமர பாசிகள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரியுமா, சந்திரன் என்ன செய்யுது, பிரகாசமான உதயமாகுது, சந்திரன் பூர்ண சந்திரன் வருது. இப்ப சொல்றாங்க கால ஹாதா ரப்பி, இது என்னோட ரப்புன்னு சொல்றாரு. அது மக்களுக்கு சொல்றாங்க. சொல்லுப்ப என்ன செய்யறது தெரியுமா, கொஞ்ச நேரம் ஆகுது, சந்திரன் என்ன செய்யுது, கால போகல அப்படியே வந்து மறைஞ்சி ஒளி மங்கி அது வந்து பழைய நிலைமை போகுது. இப்ப சொல்றாங்க, இப்ப சொல்றாரு என்ன செய்யல, நான் யாரு எதெல்லாம் வந்து மறையுமோ அல்லாஹ் தஆலா வந்து எனக்கு ஹிதாயத் காட்டல சொன்னா நான் என்ன செய்வேன், நான் தவறான பாதி போச்சு சிலர் அல்லாஹ் ஹிதாயத்தை கேக்குறாங்க. மூணாவது சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான் பலம்மர் அஷம்ஸ வாசிகதன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். அவர் சூரியனை பார்க்கறாரு, சூரியனை பார்த்து என்ன செய்யறாரு, சூரியனை பார்த்தோன்னு பார்க்கறாரு, ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னோட ரப்பு, மிகப்பெரிய ரப்பு இதுதான் சொல்லி என்ன செய்யறாரு, அந்த மக்கள் மீது சொல்றாரு. மாலை நேரம் வந்தவர் என்ன செய்யுது, சூரியன் அந்த ஒளி மங்கி மதிய ஆரம்பிக்குது. இப்ப சொல்ற வார்த்தை தான் நம்ம என்ன செய்யறோம், சில பிரமாண மக்கள் தொழுகையில் ஓதுவாங்க, என்ன தெரியுமா, இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நம்ம தொழுகையில் ஓதுறோமா இல்ல, சின்னத்துல வஜ்ஜஹத் ஓதுவோம். அந்த வஜ்ஜஹத் யார் முதல்ல ஓதுனா, இப்ராஹிம் அவங்க ஓதுனாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அவர் சொல்றாரு இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த, வானங்களும் பூமியும் யாரு படைத்தானோ அந்த ரப்பு பக்கம் என்ன செஞ்ச, நான் வந்து முகத்தை திருப்பி கொண்டு. அப்படின்னா அர்த்தம் இதெல்லாம் ரப்பு இல்ல, இது பசவதா ரப்பு. மக்கள் பத்தில சொல்றாரு. நீ சொன்ன அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, அதான் சொல்லுவாங்க இல்லையா,
எதெல்லாம் தீவிரமா முறையில் வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த மக்கள் மத்தியில அவங்க வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வத்தை பத்தி வந்து குறை சொன்ன என்ன செய்யறாங்க மக்கள் கொந்தளிக்கிறாங்க, அவங்க சில எதிர்க்கிறாங்க. ஆனா என்ன செய்யல அவரு அந்த உறுதியா ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. ஈமான் எந்த விதமான என்ன செய்யல அவரு சொல்லாரு கைஃப அகாஃபுமா அஷக்துமூனி, அதாவது நான் எப்படி பயப்படுவேன் நீங்க தான் சொல்றாரு உங்களுடைய நீங்க வந்து எதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து சிறுக்கு வைக்கிறீங்களோ நான் எதுக்கு நான் பயப்படுறேன்னு கேட்கிறாரு. இவ்வாறு வந்து போராட்டத்தின் போதுதான் ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? ஈமானுடைய பரிசோதனை அல்லாஹ் பரிசோதிக்கிறார். என்ன சோதனை தெரியுமா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னன்னு சொன்னா அந்த மக்கள் என்ன செய்றாங்க, ஒரு திருவிழாக்கு போறாங்க, விழாக்கு போறாங்க, ஒரு இப்ராஹிம் கூப்பிட்டு போறாங்க. அந்த இப்ராஹிம் என்ன செய்யறாரு, வரல. அவனு சொல்றது ஏதோ காரணம் சொல்லி என்ன செஞ்சாரு, வராம இருந்துட்டாரு. வராம இருந்து அந்த மக்கள் உடல் என்ன செய்யறாரு, அவங்க காரியம் பண்றாரு. எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, திருவிழாக்கு போயிட்டாங்க. நேரம் போயிட்டு அந்த ஆலயத்துக்கு போறாரு. போய் என்ன செய்யறாரு, அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான சிலையை உடைக்கிறாரு, எல்லாத்தையும் உடைக்கிறாரு. ஒண்ணு மட்டும் விட்டுறாரு, பெரிய சிலை மட்டும் விட்டுறாரு. விட்டு என்ன செய்யறாரு, அந்த உடைந்த கோலை என்ன செய்யறாரு, மேல கழுத்தை தொங்க போட்டு வந்துடுறாரு. இது யாருக்கும் தெரியாது. வெளியே போன மக்கள் வந்து நேரம் போறாங்க, அந்த ஆலயத்தை போய் பாக்குறாங்க. பார்த்து என்ன தெரியுமா, இவங்களோட தெய்வங்கள்லாம் வந்து அழித்து நொறுக்கப்பட்டிருக்கு, எல்லாம் தூள் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் என்ன செய்யுது, கழுத்துல வந்து கோடை தொங்கப்பட்டிருக்கு. இப்ப ஒண்ணு என்ன செய்யறாங்க, எல்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. யார் செஞ்சிருப்பா சொல்லும் பொழுது அப்ப சொல்றாங்க, இன்னா சமீனா ஃபதன் யுகால் லஹு இப்ராஹிம், எங்க வாலிபர் தெரியும், அது வாலிபர் தான் இப்ராஹிம். என்ன செய்றாங்க, இப்ராஹிமிய வந்து அவங்க குற்றம் சாட்டி அவங்க செய்யறதுதான் என்ன செய்ய சொன்னா அந்த மக்கள் மத்தியில நிப்பாட்டப்படுறாங்க, நிறுத்துறாங்க. அந்த மண்டல விசாரிக்கிறாரு, என்னப்பா நீதான் செஞ்சியா சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஏன் என்ன கேக்குறீங்க, இந்த பெரிய செஞ்சு கேட்டு பாருங்க. என்ன கேட்கறது, என் கையில கோடாலி இருக்கு, கோடாலி எங்க இருக்கு, யாரு வந்து கோடாலி வந்து மாட்டி கொண்டு இருக்குதோ அங்க கேளுங்க சொல்றாங்க. இப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, இது எப்படிங்க பேசும், கல்வி பேசுமா கோடாலி சொல்றாங்க. சூரா அம்பியால வரக்கூடிய வசனம் இது. அப்ப ஒண்ணு சொல்றாங்க, அப்ப பேசாத ஒண்ணு எப்படி அப்பா ஏத்துக்கிறீங்க? அந்த மக்களுக்கு வந்து என்ன சரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. அந்த மக்களுக்கு வந்து நல்ல வணங்கிக்கணும், கூட சப்போர்ட் கிடையாது, எந்த உதவியும் கிடையாது, யாருடைய ஆதரவும் இல்லை, அல்லாஹ்வுடைய ஆதரவை தவிர. என்ன செய்யறாரு, அந்த மக்கள் மத்தியில வந்து எல்லாமே சொல்றாரு. என்ன சொல்றாரு, இங்க கேட்டு பாருங்கப்பா, அதன கையில கோடாலி வச்சிருக்கு சொல்லும் பொழுது அப்ப சொல்றாங்க, இங்க எப்படி பேசுன்னு கேட்கறாங்க. உடனே சொன்னா பேசாதவங்க அப்ப ஏத்துக்கலாமா சொல்லும் என்ன செய்யறாங்க, ஒண்ணு பாக்குறாங்க, கொஞ்ச நேரம் மனசு தரமாட்டா அவங்களுக்கு சிந்திக்கிறாங்க. ஆனா என்ன செய்யல, ரொம்ப நேரம் நீதிக்கல. உடனே பாக்குறாங்க, இல்ல நான் ஏத்துக்க மாட்டோம், தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை தெரியுமா, நெருப்பு கிழங்கு ஏற்படுத்தி நெருப்புக்குள்ள தூக்கி வீசி எரியப்படணும். இதான் அவருக்கு கொடுக்கப்பட தண்டனை, இதான் கொடுக்கப்பட தண்டனை. அப்ப என்ன தெரியுமா செய்யறாங்க, எல்லாமே சொல்றாங்க தப்சீல் வழிகளை. என்ன தெரியுமா, பல நாட்கள் பல மாதங்கள் செய்யப்படுதா அந்த நெருப்புகளுக்கு வந்து தூக்கி, அதாவது அது வந்து எரிக்கப்படுதா, தயாரிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு சொன்னா கிட்ட போனா கூட கழிஞ்சிருவாங்க, அவ்வளவு நெருப்பு வந்து அந்த அளவுக்கு வந்து எரிக்கப்பட்டு பல மாதங்கள். அதுக்காக சில பேர் சொல்றாங்க, என்னெல்லாம் வந்து நேர்ச்சி பண்ணுவாங்களா, எதுக்காக வேண்டி, இப்ராஹிம் வந்து எரிக்கிறதுக்காக வேண்டி. இப்ராஹிம் தூக்கி எதிர்ப்பதுக்கு அந்த மக்கள் எப்படி சொன்னா, நான் வந்து என்ன தர, நான் வெறுக்கத்தை என்ன செய்வாங்க, இன்னொரு வந்து அன்பளிப்பு கொடுத்து அந்த நெருப்பத்தை ஏற்பாடு செய்யப்பட்டதாக தப்சீல்ல வரும். அப்ப இந்த மாதிரி வந்து இவ்வாறு வந்து எரிக்கப்பட்ட நேரத்துல தூக்கி வீசி எரிய போறாங்க. பெரிய அளவுல வந்து வீரங்கி மாதிரி ஒரு பொருள் வச்சு செய்றாங்க. அந்த கட்டி அங்க தூக்கி வீசி நேரம் விட வேண்டியதுதான். இந்த நேரத்துல வந்து தெரியுமா, தப்சீல் பாருங்க என்ன தெரியுமா, மலக்குகள் கேட்கறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய நபி பாருங்க, அதை வந்து என்ன செய்வாங்க, அது மட்டும் தூக்கி வீசி போறாங்க. இப்ப வந்து நீ வந்து காப்பாற்ற மாட்டியா கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்றா, நீங்க கவனம், அவரு சும்மா தான் இருக்கிறாரு, அவரு தான் கேட்கல, உங்களுக்கு வேண்டாம் அவங்க கேட்டு பாருங்க. இப்ப மலக்குகள் கேட்கறாங்க, இப்ராஹிமே சரியா சொல்லுங்க, என்ன செய்யறோம். அப்ப சொல்றாங்க, பரிசா ரப்பு இருக்கு, அவன் பாத்துப்பான், பரிசா ரப்பு பாத்துப்பான். உடனே செய்றாங்க, எல்லாமே கடைசியில பாருங்க தூக்கி வீசி எரியும் போதுதான் அதோட ஈமான் கொஞ்சம் கூட தளரவில்லை, ஈமான் குறையவில்லை. தூக்கி வீசி எரியும் பொழுது அல்லாஹ் கட்டளை வருகிறது, குல்னா யா நாரு கூனி பர்தம ஸலாமன் அலா இப்ராஹிம். நான் நெருப்புக்கு சொன்னோம், நெருப்பே கூனு பர்தம ஸலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம்க்கு வந்து பர்தம ஸலாமன், அதாவது சலாமத்து தரக்கூடிய குளிரான மாறுவீடு என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். கொதிக்கிற நெருப்பு, தகிக்கிற நெருப்பு எப்படி மாறி தெரியுமா, அல்லாஹ் கட்டளையில என்ன செய்யுது, வெளிப்பாடு நெருப்பு. ஆனா இப்ராஹிம் அது குளிர், வெளிப்பாடு நெருப்புங்க. வெளிப்பாடு தெரியுமா, எல்லாம் நினைக்கிறாங்க இப்ராஹிம் வந்து கழிச்சு போயிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா என்ன செய்யறாரு, எந்த விதமான சின்ன மாற்றம் கூட இல்லாம அவர் கட்டப்பட்ட சங்கிலி தான் கழிந்தது தவிர அவர் கரையவில்லை. கட்டப்பட்ட சங்கிலி கழிந்தது, அது அவரு செய்யல, ராகத்தா உள்ள உட்காந்து வெளியே வராரு அவரு. இந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
அப்ப என்ன தெரியுமா, இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு அல்லாஹ் எதுக்கு தந்தமா, அல்லாஹ் சோதனை, அல்லாஹ் சோதிச்சான். நம்ம சொன்னா இல்லையா, வைதீப தலா இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் நபிக்கு ரப்ப என்ன செஞ்சான், சில கலிமத்தை கொண்டு அல்லாஹ் சோதிச்சான். ஈமான் கொண்டு அல்லாஹ் சோதிச்சான், குர்பத்தை பிரிசு அல்லாஹ் சோதிச்சான், தன் மகனை வந்து அறுக்கும்படி அல்லாஹ் வந்து சோதிச்சான். எல்லாத்தையும் வெற்றி பெற்றான். ஃபஅதம்மஹுன்ன எல்லாத்தையும் வெற்றி பெற்றார். அதுக்காக அல்லாஹ் தந்த கிஃப்ட் தெரியுமா, வத்தஹதல்லாஹ் இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் என்ன செஞ்சான், தன்னுடைய நண்பராக அல்லாஹ் ஆக்கி கொண்டான். சும்மா நண்பர் பட்டம் கிடைக்கல, அல்லாஹ் நண்பர் வந்து சும்மா என்ன செய்ய நண்பர், அல்லாஹ் நண்பர் பட்டம் கிடைக்கவில்லை. எப்போ கொடுத்தாங்க அல்லாஹ் தஆலா, இவ்வளவு சோதனைக்கு பிறகும் சிந்திச்சு பார்க்கணும். நாம என்ன தெரியுமா, தோதுட்டாங்க அல்லாஹ் தோக்கத்தை அல்லாஹ் எடுத்துக்குவான், அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா வந்து எப்படி தெரியுமா, நிறைய சோதிப்பாங்க, நல்லா சோதிப்பான். நம்ம எந்த அளவுக்கு ஈமான் உறுதியா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம தக்வால உறுதியா இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து எழுதி தெரியுமா, அந்த ஆயத்தை சொல்லி நம்ம அதை கண்டினியூ பண்றேன். அல்லாஹ் சொல்றான், அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வ ஹும் லா யுஃப்தனூன். அஹஸிபன் நாஸ், மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, மக்கள் நினைக்கிறாங்களா, அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் மட்டும் அல்லாஹ் தஆலா சோதிக்காம விட்டுவிடுவான் என்பதாக மனிதன் வந்து என்னவதாக அல்லாஹ் சல்ல கேட்கிறான். அப்படி இல்லை, ஈமான் கொண்டாலும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான், தொழுதாலும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். ஏன்னா அல்லாஹ் தஆலா சோதித்து இருக்கின்றான். அது சோதித்த பிறகு அல்லாஹ் தந்த கிஃப்ட் என்ன, வத்தஹதல்லாஹ் இப்ராஹீம கலீலா, அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற அந்த சால கிடைக்கிறான். அது மட்டுமில்ல, நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் சொல்றான், மில்லத் இப்ராஹிம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹிம் மார்க்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டும் தானா, தொழுகையில பாருங்க, ஒவ்வொரு தொழுகையில என்ன செய்யணுமா, ஸலாத் தரத் இப்ராஹிம் ஓதுறோம் இல்லீங்களா, தரத் இப்ராஹிம் அர்த்தம் என்னங்க, அது எத்தனைப்பாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்றோம், கலிமா சொல்றோம், அடுத்து என்ன செய்யணும், நபியோட பேர் சொல்றோமா இல்லையா, ஸலவாத்துல அடுத்து யார் பேர் சொல்றோம், இப்ராஹிம் பேர் நம்ம அதை சொல்றோம். எப்படி சொல்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத் எப்படி தெரியுமா, ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஸலவாத் சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான், நான் எப்படி ஸலவாத் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் வந்து கட்டு தந்த ஸலவாத் இது. என்ன ஸலவாத் தெரியுமா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கட்டு தராங்க, அல்லாஹ் துஆ கேளுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மது நபி குடும்பத்தாருக்கு நீ வந்து கிருபை செய்வாயாக, கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கிருபை செய்தாயே அதே போல. ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க, நபிக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தின் வேற, ஆனா ரசூலுல்லாஹ் கேட்க சுத்தமா தெரியுமா, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா எப்படி அல்லாஹ் ரஹ்மத் செய்தானோ அதே போல எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ரஹ்மத் செய்யும்படி கேட்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதுதான் அல்லாஹ் தந்த அந்தஸ்துங்க, இதுதான் அல்லாஹ் தந்த அந்தஸ்து. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கிறோம், இந்த மாதம் துல்ஹஜ் மாதத்துல நீங்க ஹாஜில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நினைவு இல்லாமல் அது வந்து பூர்த்தி ஆகாது. நீங்க ஹஜ்ஜுக்கு போறோம், தவாஃப் செய்யறாங்க, சஅய் செய்யறாங்க இல்லீங்களா, இதெல்லாம் மினாவில் தங்குவது என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து அவங்க வழிமுறை தான். நீங்க ஹஜ்ஜுக்கு பல மக்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியை அல்லாஹ் சோதித்தான்னு சொன்னா நாமள எந்த மாத்திரம் சோதனை தயாரா இருக்கணுங்க. சோதனை எவ்வளவு சோதனை வந்து பல ரீதியில வரும், அதாவது பல முறையில வரும். அப்ப சிந்திச்சு பார்க்கணும், எந்த சோதனை வந்தாலும் சரி என்ன செய்யறாதுங்க, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈமானை வந்து விடாமல் உறுதியாக இருந்தாலும் என்ன செய்யணும், அந்த உறுதியோடு ஈமானோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்த அல்லாஹ் என்ன செய்யுமா, அல்லாஹ் தஆலா பரிசு என்ன தெரியுமா, நமக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனை அல்லாஹ் தஆலா லேசாக்கி விடுவார். எப்படி வந்து கரைக்கு கூடிய நெருப்பு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் மட்டும் அல்லாஹ் குளிர காலத்துல மாற்றினானோ அது அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மனிதன் வந்து ஈமானில் உறுதியாக இருக்கும் பட்சத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை லேசாக்குகின்றான், துன்பத்தை லேசாக்குகின்றான். மற்ற மக்களுக்கு வந்து கஷ்டமா தெரியும், ஆனா அவருக்கு கஷ்டம் தெரியாது. ஏன் தெரியுமா, அல்லாஹ் அவர்களால் தனிப்பட்ட ரஹ்மத். என்ன காரணம், ஈமான் உறுதி. யாருக்கு முன்மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈமான் உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றாரு, இது காலலஹு ரப்பு அஸ்லீம் கால அஸ்லமது லிரப்பில் ஆலமீன். அவர் ரப்பு என்ன செய்தா, அஸ்லீம் இப்ராஹிமே கட்டுப்படுங்க அல்லாஹ் சொன்னான். கட்டுப்படுங்க சொன்ன வார்த்தை தெரியுமா, அஸ்லமது லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் கட்டுப்பட்டேன், ரப்பல் ஆலமீன் முழுசாக கட்டுப்பட சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து முழுதாக கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய வேதத்தை உணர்ந்து வாழ்வது, இதெல்லாம் தெரியுமா நபிமார்களுடைய முன்மாதிரிகள்.
அப்ப இந்த வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் அந்த விஷயம் வரும், அல்லாஹ்வுடைய முகப்பத்தை பெற முடியும். அதுக்கு அர்த்தப்படி என்ன தெரியுமா? சிந்திச்சு பாவன ஹைர். இப்ப நம்ம இந்த இதுக்கு வந்தோமா இல்லையா? அடுத்து என்ன இருக்கு? நாள்ல அரஃபா நாள் இருக்கு. அரஃபா நாள் என்ன தெரியுமா? யோமுல் அரஃபா. அதாவது ஹாஜிகள் அரஃபா தங்குனால அது தனி. நமக்கு அரஃபா பிற 9. பிற 9 என்ன தெரியுமா? நம்மளுடைய என்ன தெரியுமா? நோன்பு வைப்பது சுன்னத்துல் முஅக்கதா. சுன்னத்துல் முஅக்கதா, அதாவது மற்ற நோன்புல சுன்னத்துல் நோன்பு இருக்கு. இந்த சுன்னத்துல் முஅக்கதா அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்ற ஒரு நோன்பு தான் இந்த அரஃபா நோன்பு. எல்லா மக்களும் அந்த நோன்பு நோக்க வேண்டும். அதுக்கு அர்த்தப்படி என்ன தெரியுமா? பிற 9லிருந்து 9, 10, 11, 12, 13 பிற 9 சுபுஹிலிருந்து பிற 13 அஸ்ர் வரைக்கும் தெரியுமா? ஒவ்வொரு பகல் தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்வாரு. குறிப்பாக என்ன தெரியுமா? அந்த மாசத்துல நம்ம என்ன செய்யணும்? குர்பானி பிராணி பார்க்கும் போதெல்லாம் தக்பீர் சொல்லலாம். தக்பீர் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இது என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழிமுறை தான் இது கூட தக்பீர் சொல்வது. அப்ப குர்பானி பிராணி பார்க்கும்போது தக்பீர் சொல்ல வேண்டும். குறிப்பாக என்ன தெரியுமா? யாரெல்லாம் குர்பானி தருவாங்க என்ன செய்யணும்? குர்பானி பிராணி போன ஜும்மால சொன்ன மாதிரி தன் கையால என்ன செய்யணுங்க? அறுப்பதுக்கு அவங்க தான் அறுக்கணும். அதான் போற சில அறுக்கத்தை எல்லாம் ஆளுக்கு அறுக்கிறாரு வேற. என்ன செய்யணும்? அவங்க கையால் அறுக்க வேண்டும். இதெல்லாம் குர்பானி பத்தி நிறைய விஷயம் சொல்லப்படுது. ஆக இது எல்லாம் சுற்றி எங்க வருது தெரியுமா? யார் முன்மாதிரிங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முன்மாதிரி. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிக உயர்ந்த ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றார். சிந்திச்சு பார்க்கணும். இந்த மார்க்கத்தை என்ன செய்யணும்? அது நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணாங்க, எவ்வளவு அல்லாஹ்வின் சோதனையை தாங்கி கொண்டார்கள். அந்த சோதனையை தாங்கி கொண்டதுனால தான் என்ன செய்யணும்? இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கின்றோம். இன்னைக்கு இஸ்லாம் நபியில வந்திருக்க சொன்னா என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம் தான் காரணம். ஆக அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்? நமக்கு ஒவ்வொரு இடத்துல தியாக உணர்வு இருக்க வேண்டும். எப்படி இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய வார்த்தை கேட்டு தியாகத்தோடு வாழ்ந்தார்களோ என்ன செய்யணும்? அந்த தியாகத்தில் வாழக்கூடிய மனப்பக்குவம் நம்ம எல்லோருக்கும் வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுக்கு முன்பாக, அல்லாஹ்வுடைய ரசூல் முன்பாக வேற எதுவும் பெருசு இல்லைன்னு நினைக்கணும். இதான் ஈமான் உச்சக்கட்டம். அதுதான் ஈமான் உச்சக்கட்டம். என்ன தெரியுமா? ஒரு பக்கம் அல்லாஹ் ரசூல் இருக்கிறாங்க, முன்னாடி இருக்கு நம்மளுடைய குடும்பம் எல்லாம் இருக்குன்னா இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் இங்க சொன்னா நம்ம ஈமான் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அது என்ன செய்யணும்? இதான் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாவற்றையும் மேலாக இந்த தெய்வம் சொன்ன விஷயம் தான் திரும்ப சொல்லி நான் முடிக்கிறேன். எதுக்கு சொல்றேன்? நான் முன்பு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யலாம்? இப்ராஹிம் குடும்பத்தை அல்லாஹ் பாலைவனத்தை விரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லும் போது என்ன செய்யறாங்க? அவங்க கண்ணு முன்னாடி குடும்பம் தெரியல, அல்லாஹ் கட்டளை தான் தெரியுது. இப்ராஹிம் என்ன செய்யல? கண்ணு முன்னாடி குடும்பம் தெரியல, அல்லாஹ்வோட கட்டளை தெரியுது. கட்டளை செஞ்சாங்க. தன் மனைவி தன்னுடைய சிறு பிள்ளை என்ன செய்யறாங்க? அந்த பாலைவனத்தை விட்டு வந்ததாக சமூகத்துல பாக்குறோம். அப்ப என்ன சொன்னா, ஒரு மூமின் எப்படி மாற்றம் செய்யணும்? நம்ம கல்விக்குள்ள முதல் இடத்துல அல்லாஹ் ரசூலை வைக்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பம், வியாபாரம் இதெல்லாம் வைக்கணும். அவர் வைத்துக் கொண்டால் இது மூலமாக வரக்கூடிய பரக்கத் அல்லாஹ் செய்யறாங்க. நமக்கு சலாமத்தான அல்லாஹ் எல்லா வாழ்க்கையில சலாமத்தால தருகின்றான், பரக்கத்தால தருகின்றான். அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் எவ்வாறு நம்முடைய முன்னோர்கள் தியாகம் செய்து வாழ்ந்தார்களோ அதே தியாகத்தை நாமும் செய்ய அதை திரும்ப செய்வதாக. வாஹிது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்